போன திங்கக்கிழமை சர்ஜரி. இன்னைக்கு ஒரு வாரம் ஆகும். நான் இது மாதிரிலாம் இருப்பேன், இப்படி எந்திரிச்சு உட்காந்து பேசுவேன், சிரிப்பேன் அப்படிலாம் தெரியவே தெரியாது. அவ்வளோ நல்லா இருக்கேன். அவர் ஒரு நடமான தெய்வமாக எனக்கு பண்ணுறாரு. வணக்கம், என் பேர் நாராயணன். சென்னை சேதாப்பேட்டிலேருந்து வரேன். எனக்கு இங்கே 3 வால்வும் டோட்டல் பிளாக்கு, 95% அபோவ். கண்டிப்பாக ஓப்பனர் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரிப்போர்ட்டில், ஆன்ஜியோவில். பட் ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் அவங்களும் முடியாது, கை விரிச்சிட்டாங்க, பண்ண முடியாதுன்ட்டு. ஒரு 3 நாள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணது, அவங்களும் கை விரிச்சிட்டாங்க, பண்ண முடியாதுன்ட்டு. ரொம்ப ரிஸ்க்கு, நீங்கள் சர்ஜரி பண்ணிங்கன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்து, அப்படி பண்ண முடியாதுன்னா. கடைசியாக இங்கே முத்துக்குமாரன் சார், எனக்கு ஒரு பழக்கம், ஒரு 8 வருஷம் மேலே பழக்கம். சாரை ஃபோன் பண்ணி இது மாதிரி சார் இது பாருங்க, இம்மிடியட்டாக வாங்க அப்படின்னாரு. பார்த்தாரு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான், ரொம்பலாம் கிடையாது, 2 வாரம் முன்னாடி தான். வாங்க பார்க்கலாம், பண்ணிடலாம், நல்லா சிறப்பாக பண்ணிடலாம் அப்படின்னாரு. சார் ஒன்றும் பயம் இல்லையே, நான் இருக்கேன், நீங்கள் வாங்க, நல்லபடியாக குணப்படுத்தி அனுப்புகிறேன். போன திங்கக்கிழமை சர்ஜரி. இன்னைக்கு ஒரு வாரம் ஆகும். நான் இது மாதிரிலாம் இருப்பேன், இப்படி எந்திரிச்சு உட்காந்து பேசுவேன், சிரிப்பேன் அப்படிலாம் தெரியவே தெரியாது. அவ்வளோ நல்லா இருக்கேன். அவர் ஒரு நடமான தெய்வமாக எனக்கு பண்ணுறாரு. எனக்கு மேலே என்ன சொல்கிறது, எல்லாம் அவர் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் ஒருத்தர் விடாமல் சொல்கிறேன். அவ்வளவும் நல்லா அருமையாக, அன்பாக, என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு மோட்டிவேட் பண்ணி, சரியாயிடும் உங்களுக்கு, வாங்க, அதெல்லாம் வலி பெயின் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வாங்க, நாங்கள் இருக்கிறோம், வாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் விடாமல் எல்லாரும் மோட்டிவேட் பண்ணி, சார் உள்பட. சாரு அவர் வேற லெவலில் சீனியர்ஸு எல்லாமே நல்லா கோஆப்ரேட் பண்ணி, நான் அதுக்கு மேலே கொஞ்சம் என்னோட ப்ரோட்டீன் நானும் கொடுக்கணும் இல்லையா, கொஞ்சம் கொடுத்து அருமையாக இருக்கேன். மேலும் ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்லணும்னா, நல்லா இருக்கு, ரொம்ப நீட்டாக இருக்குது, எல்லா இடமும் சுத்தமாக இருக்குது. சுத்தம் தானே தேவை ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும். எல்லாரும் சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க, பேசுகிறாங்க, எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஈஸ்வரி ஹாஸ்பிட்டலுக்கு மிகவும் நன்றி, மிக்க நன்றி.